இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஞாயிற்றுக்கிழமை 26ஆம் ஞாயிறு. இந்த நாளிலே ஒரு கேள்வியோடு இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்ல இருக்கின்றோம். நரகம் என்றால் என்ன? தூய ஆவி எங்கே செயல்படுகிறார் என்ற சிந்தனை என்ற தலைப்பின் அடிப்படையிலும் இன்றைய சிந்தனைகள் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது, இயேசுவின் பணியை செய்கின்ற நபர்களை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? அதாவது உண்மையில் இயேசுவின் பணியை செய்கின்ற மனிதர்களை ஏற்றுக்கொள்ளுகின்றோமா? இரண்டாவது, உங்கள் பலவீனங்கள் உங்களை பாவத்தில் விழ செய்கிறதா? மூன்றாவது, நரகம் என்றால் என்ன? அது விழாமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் சிந்தனைக்கான விளக்கம். நாம் வாழும் இந்த சமூகத்தில் மனிதர்களாகிய நாம் குழுக்களாக பிரிந்து நிற்கிறோம். அது மதம் சார்ந்ததாக இருக்கலாம், அரசியல் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது நாடுகள் சார்ந்ததாக இருக்கலாம். இந்த மத பிரச்சனை, அரசியல் பிரச்சனை, நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகள் இன்று பலருடைய வாழ்வை அழித்து கொண்டிருக்கின்றது. ஏன் இந்த பிரச்சனை என்றால், பதவி, நான் எப்போதும் பதவியில் இருக்க வேண்டும், அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் மனிதனை சிறைப்படுத்தி விடுகின்றது. இதுபோன்ற தடுப்புச் சுவர்களை சீடர்களும் எழுப்பியிருந்தார்கள். இதை நாம் இன்றைய நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 38 48 வரை பார்க்க முடியும். அதாவது சீடர்களை பொறுத்தவரை அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், எங்கள் வழியாக மட்டுமே கடவுள் செயல்படுவார், எங்கள் வழியாக மட்டுமே கடவுள் செயலாற்றுவார், நாங்கள் தான் எல்லாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த எண்ணத்தை இயேசு இன்றைய நற்செய்தியின் வாயிலாக தரைமட்டமாக்குகிறார். என் பெயரால் இறைவாக்கு உரைக்கிறவர்கள் எனக்கு எதிராக செயல்பட மாட்டார்கள், எனக்கு எதிராக செல்ல மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று தூய ஆவியார் நம் சிந்தனைக்கு அப்பாற்பட்டு பல மனிதர்கள் வழியாக செயல்படுகிறார். இவ்வாறு சிந்தித்து பார்க்கலாமே. தூய ஆவியின் வழிகாட்டுதல் இல்லாமல் 3 அரசர்கள் இயேசு பிறந்தபோது வெவ்வேறு நாடுகளிலிருந்து குழந்தை இயேசுவை எப்படி சந்திக்க வந்திருக்க முடியும்? தூய ஆவியின் துணையின்றி எப்படி இறைவாக்கினர் எலியா விதவை பெண்ணின் பானையில் மாவும் தண்ணீரும் பஞ்சம் தீரும் வரை வற்றாது என்று சொல்ல முடியும்? ஆக தூய ஆவியார் குருவானவர் வழியாக, அருட்சகோதரிகள் வழியாக, உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் வழியாகவும் செயல்படுகின்றார். ஏன் உங்கள் வழியாகவும் என் வழியாகவும் கூட செயல்படலாம். காரணம், தூய ஆவியானவருக்கு எல்லையே இல்லை. ஆகவே நமது சிந்தனையை கொண்டு இறை வல்லமையை மதிப்பிடுவதை நாம் நிறுத்த வேண்டும். காரணம், கடவுளின் அருள் எல்லையற்றது. இரண்டாவது சிந்தனையாக நாம் பார்க்க இருப்பது, இயேசு இன்றைய நற்செய்தியில் நமக்கு கூறுவது என்னவென்றால், பலவீனமுள்ள மனிதர்களை பாவத்தில் விழ செய்யாதீர்கள். பலவீனமுள்ள மனிதர்கள் யார்? குழந்தைகள் அல்லது புதிதாக திருமுழுக்கு பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கு பல பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தங்கள் குழந்தைகளை எளிதாக பாவத்தில் விழ செய்து விடுகிறார்கள். எப்படி என்றால், சிறு வயதிலேயே கடவுளை பற்றி அவர்களிடம் பேசுவதில்லை, இறைவன் செய்த நன்மைகளை பற்றி அவர்களிடம் எந்த கதையும் அல்லது வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை பற்றி அவர்கள் சொல்லுவதில்லை. ஆனால் அலைபேசியை உடனடியாக கொடுத்து விடுகின்றார்கள். குழந்தைகள் கையில் அலைபேசி. இதனால் குழந்தைகள் மனித உறவிலிருந்து பிரிந்து நவீன கருவிகளோடு தங்கள் உறவை உருவாக்கி கொள்ளுகின்றார்கள். சில நேரங்களில் பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்றால், சில குழந்தைகள் பெற்றோரோடு மகிழ்ந்து சிரித்து உணவருந்தி கொண்டாடுவதில்லை. சிலர் மகிழ்ந்து சிரித்து உணவருந்தி கொண்டாடுகின்றார்கள். ஆனால் ஒரு சில குழந்தைகள் யார் முகத்தையும் பார்ப்பதில்லை. சில குழந்தைகள் உணவருந்தி கொண்டிருக்கின்ற நிலையில் கூட தங்கள் பெற்றோரின் அலைபேசிக்காக காத்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுது அலைபேசியை கொடுப்பார்கள் என்று. அலைபேசியை கையில் பெற்றவுடனே அவர்கள் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி தெரியும். இது போன்ற நிலை உருவாகி கொண்டிருக்கிறது, நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இதன் வழியாக நீங்கள் உங்கள் குழந்தைக்கு நல்லது செய்கிறீர்களா, கெடுதலை செய்கிறீர்களா? ஆக குழந்தை என்பது பலவீனம் உள்ள ஒரு குழந்தை. அந்த குழந்தைக்கு எது தேவை, எது தேவையில்லை என்பதை பெற்றோர்கள் அறிந்து செயல்பட வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்யாத நேரத்திலே நீங்கள் ஆண்டவர் இயேசு கூறுவது போன்று அந்த பலவீனமுள்ள குழந்தைகளை நீங்கள் பாவத்தில் விழ செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்றால்
அப்பொழுது அது பாவமாக இல்லாமல் இருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த குழந்தைகள் எளிதாக மனிதர்களிடத்தில் பழகுவதை விரும்பாது, உறவுகள் உருவாகாது. அப்படிப்பட்ட சூழலே அது எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வந்து நிறுத்தும் என்று நமக்கு தெரியாது. ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதுதான் அழைப்பு. அதேபோன்று புதிதாக இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இயேசுவின் அன்பினை போதியுங்கள், அல்லது உங்கள் வாழ்வின் மூலம் வாழ்ந்து காட்டுங்கள். அதை விட்டுவிட்டு அவர்கள் மீது சட்டங்களை திணிக்காதீர்கள். அவர்களுக்கு நேரிய வழியை, அதாவது இயேசுவின் வழியை காட்டுங்கள். உங்கள் வழியை நீங்கள் சிந்திப்பது போல் அவர்களுக்கு நீங்கள் காட்ட வேண்டாம், அதை நீங்கள் திணிக்கவும் வேண்டாம். மூன்றாவது சிந்தனை, இயேசு நரகத்தை பற்றி பேசுகிறார். பொதுவாக நம் அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்னவென்றால், நரகம் தீப்பிழம்பாக எரிந்து கொண்டிருக்கும், அதில் ஆன்மாக்கள் வேதனை தாங்க முடியாமல் கதறுவார்கள் என்பது. ஆனால் இதை நாம் புரிந்து கொள்ள சற்று ஆழமாக செல்ல வேண்டும். அதாவது நரகம் என்ற சொல்லுக்கு ஜியன்னா என்றும் ஒரு பெயர் உண்டு. ஜியன்னா என்றால் அது ஒரு இடத்தின் பெயர். இது பழைய எருசலேம் நகரின் வெளியில் உள்ள ஒரு நகர். இங்கே இயேசுவின் காலகட்டத்தில் தேவையற்ற மொத்த குப்பைகளையும் போட்டு எரிப்பார்களாக. அந்த இடத்திலே தீ எரிந்து கொண்டே இருக்கும். இது போன்ற தீயில் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதே அதன் அடையாளம். ஆக இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது இயேசுவை விட்டு விலகிச் செல்லுகின்றோம். இயேசுவை விட்டு விலகிச் செல்ல செல்ல நமக்கும் இறைவனுக்கும் இடையே ஒரு இடைவெளி ஏற்படுகிறது. அந்த இடைவெளியினை மனிதன் பல துன்பங்களில் ஆட்படுகின்றான். இறைவனை விட்டு விலகி இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் தீயில் வாடுவது போன்றிருக்கும் என்பதே பொருள். ஆகவே இத்துன்பத்திலிருந்து விடுபட, பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். வாறு தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும். ஆக சொர்க்கத்தில் வாழ்வதோ நரகத்தில் வாழ்வதோ நாம் வாழும் வாழ்வை பொறுத்தே அமைகிறது. ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பார்ப்போம். நான் திறந்த மனம் கொண்டு பிறரை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறேனா? இறைவனின் அருள் அனைவர் மீதும் இறங்கும் என்று நம்புகிறேனா? பலவீனமுள்ள மனிதர்கள், அதாவது விசுவாசத்தில் ஆழப்படாத மனிதர்களே நான் தவறுதலாக வழிநடத்துகிறேனா? அல்லது அவர்கள் விசுவாசத்தில் ஆழப்பட உதவி புரிகிறேனா? நரகம் என்பது நான் இறைவனை விட்டு விலகி இருப்பது, இடைவெளியை உருவாக்கி வைத்திருப்பது என்பதை நான் உணர்ந்து கொள்கின்றேனா? சிந்தித்தவர்களாக இன்றைய நாளில் இறைவன் கரத்தை பற்றி அவரிடத்திலே ஆண்டவரே எங்களோடு வந்து தங்கும் என்று கேட்டவர்களாக இந்த நாளை நாம் ஒப்புக் கொடுப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.